இன்றைக்கி நான் வேரிகோஸ் வெயினுக்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸு அது ஏன் வருதுன்னு சொல்கிறேன். உடம்பில் இருக்கிற கெட்ட ரத்தம் எல்லாத்தையும் லங்ஸுக்கு வெயின்ஸ் எடுத்துகிட்டு போகுது. வெயின் வந்து சிரை, அப்புறம் நல்ல ரத்தமாக லங்ஸ் மாற்றி, அப்புறம் இதயத்துக்கு வந்து ஆர்ட்ரிஸ் வந்து உடம்பு பூரா நல்ல ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்குது. ஆர்ட்ரிஸ்னால் தமனி சிரை. ஸோ கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற வெயின்ஸு காலில் இருந்து மேலே கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது ப்ராப்பராக ஒர்க் பண்ணாமல், அதனால தான் வந்து வேரிகோஸ் வெயின் வருது. ஸோ வேரிகோஸ் வெயின் வந்தால் மெயினான சிம்டம் என்னென்னா, ரொம்ப நேரம் நின்னா வலிக்கும். அப்போ ரொம்ப நேரம் நின்னா வலிக்குதுன்னா மெயினான டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் அதுதான். ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. அது வந்து இருக்கிறவங்க. அது தவிர ரொம்ப நேரம் உட்கார்ந்தாலும் ஓரளவுக்காச்சும் அது ப்ராப்ளம் பண்ணும். அதனால் ரொம்ப நேரம் உட்கார்றதையும் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணணும். சரி, வேறு என்ன பண்ணலான்னா, ஒரு ஓவராக வேரிகோஸ் வெயின் வந்திருக்கு, ரொம்ப புண்ணெல்லாம் ஆயிடுச்சு, மேலாப்பில் ரொம்ப தெரியுது, பச்சையாக தெரியுது, இல்லை சிவப்பாக இருக்குது அப்படின்னா சர்ஜரி பண்ணி அதை எடுத்துருவாங்க. அந்த வெயினையே எடுத்துடுறாங்க. எடுக்கிறப்போ கொஞ்சம் அப்போதைக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் திரும்ப போய் நின்னால் திரும்பவும் வந்துடும். அப்போ நிற்காமல் இருக்கிறது தான் வலி. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் வேறு ஏதாச்சும் சொன்னால் கூட, குனிஞ்சு வேலை செய்யாதீங்க, வெயிட் தூக்காதீங்கன்னு கழுத்துக்கு சொன்னால் கூட கேட்குறவங்க, நிற்காமல் இருங்கன்னு சொன்னால் கேட்க முடியாது. ஏன்னா இப்போது நிறைய பேர் அது நிற்கிற ஜாபாக இருப்பீங்க. நிற்கிற ஜாபை வந்து எப்படி விடுவீங்க? ஜாபை விட்டால் எப்படி உங்களுக்கு மாதத்துக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும்? ஸோ அதுக்கு தான் நிற்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது தான். ஆனால் நின்றுட்டே இருந்தாலும் டெய்லி சர்க்குலேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ்ஸு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நல்லாவே க்யூர் ஆகி வேரிகோஸ் வெயினே இருக்காது. சரி, க்யூர் ஆகுது ஆனால் நின்னா வருதுங்கிறவங்களுக்கு இதை செஞ்சுக்கிட்டே நின்றுட்டு வேலை செஞ்சாலும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துட முடியும். அதனால் ஈவன் நீங்கள் பெரிய ஸ்டெப் சர்ஜரி எடுத்துட்டாலும் நிற்கிறப்போ வருது. ஆனால் சர்ஜரிங்கிறது ஒரு தடவை நீங்கள் செய்கிறது. ஆனால் எக்ஸசைஸுங்கிறது டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா, அதனால் நிற்கிறப்போ வர்ற ஸ்ட்ரெயினை ஒவ்வொரு நாளும் மார்னிங்கோ ஈவினிங்கோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அதை இது குறைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேரிகோஸ் வெயினுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸ் நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு அதை செஞ்சிங்கன்னா அது வீட்டிலேருந்தே ஆன்லைன்லேயே செய்யலாம். அந்த மாதிரி உலகத்தில் யாருக்கு இருந்தாலும் சரி, வேரிகோஸ் வெயின் ரிவர்சல் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு 7 நாளைக்கு மட்டும் ஜாயின் பண்ணி டெய்லி 1 hour அதை எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வீட்டிலேருந்தே செய்யலாம். ஈஸியாக ஒரு கனெக்ட் ஆகி வீடியோ செஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ வேரிகோஸ் வெயின் இருக்குங்கிறப்போ அதுக்கு என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பண்ணலான்னா, அதிகமாக நிற்கக்கூடாது, அதிக நேரம் உட்காரக்கூடாது, நடக்கக்கூட செய்யலாம், அப்புறம் படுத்து இருக்கலாம். அதை தவிர காலை தலைவாணி மேலே எதுவும் தூக்கி வச்சு படுத்துக்கலாம். இதை தவிர என்ன பண்ணலான்னா, இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸஸ் செய்யலாம். இதுக்குன்னு என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். அப்படின்னா என்னென்னு கேட்டால், மல்லாந்து படுத்துக்கிறீங்க. மல்லாந்துன்னா நேராக சீலிங்கை பார்த்து படுத்துட்டு நேராக படுத்துக்கிட்டு 2 காலும் ஷோல்டர் அளவுக்கு அகலம், ஷோல்டர் எவ்வளோ அகலம் இருக்குதோ அந்தளவுக்கு மட்டும் அகலம் வச்சுக்கிட்டு, ரொம்ப ஓவனான அகலமும் வேணாம், ஒட்டியும் வேணாம், 2 காலையும் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு வச்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு துண்டு எடுத்து இவ்வளவா இருக்கக்கூடாது, இவ்வளோண்டு மட்டும், ரொம்ப பெருசாகவும் மடக்கக்கூடாது, இவ்வளோ மட்டும் மடக்கி முட்டிக்கடியில் வச்சுட்டு 1ன்னு சொல்லி 10 வரைக்கும் அமுத்தணும், 1ன்னு சொல்லி 10 வரைக்கும் விடணும். அது மாதிரி 2ன்னு சொல்லி 10 வரைக்கும் அமுத்தணும், 2ன்னு சொல்லி விடணும், 3ன்னு சொல்லி 10 வரைக்கும் அமுத்தணும், 3ன்னு சொல்லி விடணும். இந்த மாதிரி 1 1 2 2 3 3 அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 100கணக்கான தடவை செய்யலாம் இந்த ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். அந்த அமுத்துறப்போ முழங்காலால் தான் அமுத்தணும், கையால் பிடிச்சிடல. முழங்கால கீழே 10 வரைக்கும் அமுத்தணும், திரும்ப 10 வரைக்கும் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணுறப்போ காலை மேலே தூக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ரிலீஸ் மட்டும் பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ பாதத்தையோ கால் விரலையோ எல்லாம் டைட் பண்ணக்கூடாது. டைட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ப்ரெஸ் 10 கவுண்ட்ஸு, ரிலீஸ் 10 கவுண்ட்ஸு, திரும்ப ப்ரெஸ் 10 கவுண்ட்ஸ், ரிலீஸ், ப்ரெஸ், ரிலீஸ். இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணணும். இந்த ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர
பார்த்தீங்கன்னா ஹீல் ப்ரெஸ்னு எக்ஸசைஸ், குதிங்கால கீழே அமுத்துறது, முழங்கால அமுத்துற மாதிரி 10 வரைக்கும் அமுத்துறது விடுறது. அது வந்து ஹாம்ஸ்ட்ரிங் தொடையில் பின்னாடி இருக்கிற மசில் வேலை செய்யறதுக்கு யூஸ் ஆகும். அந்த எக்ஸசைஸும் இதே மாதிரியே 10 வரைக்கும் அமுத்துங்க. அதுக்கு வந்து டவல்லாம் தேவையில்லை, சும்மா அமுத்துங்க. அப்புறம் 10 வரைக்கும் ரிலீஸ் பண்ணுங்கள். திரும்ப 10 வரைக்கும் அமுத்துங்க, 10 வரைக்கும் ரிலீஸ் பண்ணுங்கள். திரும்ப 10 வரைக்கும் அமுத்துங்க, 10 வரைக்கும் ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ அது ஆனால் பர்டிகுலராக 7 தடவை மட்டும் செய்யுங்க. காலையில் 7, மத்தியானம் 7, நைட்டு 7 தடவை. அந்த ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் மட்டும் நிறையா தடவை செய்யுங்க. அந்த அடியில் துண்டு வச்சு 10 வரைக்கும் அமுத்துறது விடுறது. இது வந்து ரத்த ஓட்டத்தை அந்த இடத்துல மெயின்டைன் ஆக வச்சு. இதை தவிர இதில் நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. நானும் ஷார்ட் பீரியடில் அதை என்னால் சொல்ல முடியல, 1-2 எக்ஸசைஸ் மட்டும் சொல்கிறேன். இதெல்லாம் செய்யலாம். அது தவிர ஸ்டாக்கின்ஸ்னு இருக்குங்க, கொஞ்சம் டைட்டாக சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ண, அது போட்டுக்கலாம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் வேலை செய்யும். பட் எக்ஸசைஸ் அதிக பர்சன்டேஜ் வேலை செய்யும். இல்லை ஐஸ் வைக்கலாம், சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். அதெல்லாம் ஆனால் கம்மி பர்சன்டேஜ் தான் வேலை செய்யும். இது தவிர வழக்கம் போல் எல்லா நோய்க்கும் மாதிரி மனநிலை உணவு எக்ஸசைஸ் தான் இதுக்கும் காரணம். ஸோ ப்ராப்பர் எக்ஸசைஸோட ப்ராப்பர் டயட்டு, ஒரு பேலன்ஸ்ட் டயட்டு, நிறைய பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிறது, அதே மாதிரி மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அன்பான மனநிலையாக வச்சுக்கிறது, ரொம்ப வெறுப்பான மனநிலையாக வைக்காமல் இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் பாதுகாத்துக்கோங்க. சிலருக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸோடு சேர்ந்து முட்டி தேய்மானம், அதாவது சிலருக்கு வேரிகோஸ் வெயினோட சேர்ந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் முட்டி தேய்மானமும் இருக்கும். அப்படி முட்டி தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஒரு எக்ஸசைஸே உங்களை அந்த முழங்கால் முட்டி தேய்மானம்னா என்னென்னா, குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுல எந்திரிக்கிறப்போ வலிக்கிறது, இல்லை கிரிப்டேஷன் சவுண்டு வர்றது, இதெல்லாம் தான் அந்த 2 எலும்புக்கு இடையில் இருக்கிற இடைவெளி கம்மியாகி சைனோல் ஃப்ளூயிடில் இருக்க HCl குளுக்கோஸ் எல்லாம் குறைஞ்சி அதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட் ஒன்றோட ஒன்று பக்கத்தில் வந்துடுறது தான் முட்டி தேய்மானம் யூஸ்வலாக. ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேரிகோஸ் வெயின் எப்பவும் அதோட அசோசியேட்டட்னால தான் மோஸ்ட்லி இது இருக்கிறவங்களுக்கு அதுவும் இருக்குது நிறைய நேரத்தில். அதனால தான் அந்த கண்டிஷனையும் இந்த இதில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ண தயங்காதீங்க. இது மாதிரிலாம் ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். அண்டு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறவங்களும் எனக்கு கால் பண்ணுங்கள். அண்டு ஃபிசியோதெரப்பிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னா என் கூட கொலாபரேட் ஆகணுன்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கம், நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.